2026, 27 ஆகிய வருடங்களில் தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் ரூமில் சந்திக்கின்றேன். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரசு பரீட்சை வினாத்தாள் 1இன் 16வது வினாவுக்கு விடை காணும் இலக்கு வழி விளக்கத்தில் ஈடுபடுகின்றேன். ஏனென்றால் இலக்கு வழி என்று குறிப்பிடுவதன் காரணம், வினாக்கள் பார்ப்பதற்கு கடினம் போல் தோன்றினாலும் அந்த வினாக்களை எங்களுடைய அறிவு மூலம் அதனுள் புகுந்து பார்க்கின்ற போது அது மிக இலகுவாக இருப்பது கற்றோர்க்கு விளங்கும், பயிற்சி செய்தோர்க்கு விளங்கும். அப்ப ஏனையோரும் அந்த மாதிரியான ஒரு ஸ்திரமான நிலையை அடைவதற்காக நான் இந்த இலகு வழியை உங்களுக்கு சொல்லித்தாரேன். பிறகு என்னுடைய அதை விட இலகுவான மிக இலகுபடுத்திய குழந்தைகளுக்கு, அதாவது சிறு பராயத்துக்குரிய வினாக்களை தொடுத்திருக்கிறேன். அந்த வினாக்களுக்கான வழியை நீங்க கொமெண்ட் கூட அகற்றி உங்களை திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரசு பரீட்சை வினாத்தாள் 1இல் 16வது வினாவுக்கு விளக்கம் தருகின்றேன். அவதானியுங்கள். இங்க கீழே 2 செவ்வகங்கள் அந்த செவ்வகத்தில் இப்படியாக கூடியிருக்கின்றது. கீழே 2 செவ்வகம், மேலே ஒரு செவ்வகமாக 3 ஒத்த செவ்வகங்களை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட இவ்வுருவின் சுற்றளவு ஒரு செவ்வகத்தின் சுற்றளவில். செவ்வகம் என்றால் உங்களுக்கு எளிய கேத்திரகண்ட வடிவங்கள் அதில் கருத்து தெரியும். செவ்வகம் என்றால் 2 அகல பக்கங்கள், 2 நீளம் பக்கங்கள், 4 செங்கோண மூலைகள் கொண்ட மூடிய வடிவம். இது சமச்சீர் அச்சுக்கள் இருக்கின்றது, 4 செங்கோணங்கள் உள்ளது, எதிரெதிர் பக்கங்கள் சமனானவை. அப்ப இது நீள பக்கத்துக்கு இந்த நீள பக்கம் சமன், இந்த அகல பக்கத்துக்கு இந்த அகல பக்கம் சமன் என்ற கருத்து உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த கோடுகள் ஒன்று போட்டு இது கொண்டு போட்டு இது 2 போட்டு அது போயிட முடியும். உங்களுக்கு விளங்கினாச்சு. நீள பக்கத்தை நீள பக்கம் சமன், அகல பக்கத்தை அகல பக்கம் சமன். அப்ப இந்த இதுல 3 செவ்வகங்கள் ஒத்த உருவங்கள் என்று சொல்லியிருக்கோம். ஒத்த செவ்வகங்கள். அப்ப அகல நீளம் சமனாக இருக்கும் என்பது புரிந்திருக்கும். இப்ப இந்த செவ்வகங்கள்ல ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுக்கு, அதாவது இந்த ஒரு செவ்வகமாக இருக்கலாம், அதற்கு சுற்றளவுக்கு இந்த 3 இணைந்த செவ்வகத்தின் சுற்றளவு, நான் மேலாக கேட்காது அதுக்காக பெரிய வடிவம் அல்ல, அந்த கோட்டுக்கு மேல போடாமத்தான் தெரியுது. அப்ப சிறிய ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுக்கு 3 இணைந்த செவ்வகத்தின் சுற்றளவு என்று போட்டு 2 மடங்கு, 2 மடங்கை விட குறைவு, 2 விட குறைவு, 2 விட அதிகம் என தடுப்பதற்கு. அப்புறம் நீங்க எப்படி கணிக்க முடியும்? இது அகல பக்கம் நீள பக்கங்கள் எண்ணிக்கை கொண்டுதான் கணிக்க முடியும். ஏனென்றால் அளவுமானம் தரவில்லை. இது அகல் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு என்று தரவில்லை. அது சமமானது என்ற முறையில எல்லா நீளமும் ஒரே அளவு, எல்லா அகலமும் ஒரே அளவு என்ற கருத்தில நாங்கள் இதை உன்னிப்போ அவதானிப்போமாயிருந்தால், இதுக்கு முதல்ல நாங்கள் சிறிய சுற்றளவை பார்த்தால், சிறிய செவ்வகத்தின் சுற்றளவு என்றால் உங்களுக்கு தெரியும், அது 2 செவ்வக 2 அகல பக்கம் 2 நீள பக்கம் இருக்கின்றது. அதாவது 2 நீளமும் ஒன்றுக்கொன்று சமன், 2 அகலமும் ஒன்றுக்கொன்று சமன் பக்கங்கள். அப்ப இதுல உள்ளது. இப்ப இது பெரிய ஒரு நாங்கள் சுற்றளவை பார்க்கின்ற போது எத்தனை நீள பக்கம் இருக்கின்றது பார்ப்போம். இது ஒரு நீள பக்கம், இது 2வது நீள பக்கம். இப்ப இந்த நீள பக்கத்துக்கு இதுக்கும் மேல உள்ள பகுதியிலே அரைவாசியும் சேர்த்தால் 3வது நீளப்பக்கம். அதே போல இந்த பகுதியும் இதுங்க மேல் அரைவாசியும் சேர்ந்தால் 4வது நீளப்பக்கம். அப்ப இந்த பெரியதுல 4 நீளப்பக்கங்கள் இருக்கின்றது, 4 நீளம். இனி நாங்கள் அகலங்களை எழுதுவோமாக இருந்தால், இதிலே ஒரு அகலம், இதிலே ஒரு அகலம் 2, இது ஒன்று 3,
இது ஒன்று 4. அப்ப அகலமும் 4 என்பது புலனாகின்றது. சரியாக. அப்ப எங்களுக்கு தண்டிக்க வேண்டிய என்பது 4க்கு 4 என்றால் இது மடங்கு என்பது கேள்விக்கான விடை ஆகும். இது கணிப்பு ரீதியில செய்யாவிட்டாலும் நாங்கள் அகலத்துக்கு ஒரு கணிப்பை கொடுத்து நீளத்துக்கு ஒரு கணிப்பை கொடுத்து செய்யலாம். அப்படி நாங்கள் கூட செய்து ஆற்றிப்பா இருக்கும். அகலத்தை நாங்கள் 2 cm என்று எடுத்துக்கொள்வோம், நீளத்தை 4 cm என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி இருக்கின்ற போது இந்த முதலாவது ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 2 4 2 4 என்றால் 6 12 cm இருக்கும். அதாவது இந்த சுற்றளவு 12 cm இருக்கும். நீளம் அகலம் 2 உள்ளது. அப்ப பெரியதுல இதுல நாங்கள் பார்த்தா 4 4 8, இங்கே 2 2 4, இது 2 இது 2 4, பிறகு இதுவும் 2 இதுவும் 2 4, இது 2 2 4, மேலே 4. அப்படி கூட்டி பார்த்தால் 16 24 வருகின்றது. 12க்கும் 24 cmக்கும் எத்தனை மடங்கு? இது மடங்கு. இது நாங்க ஒரு கணிப்பை போட்டு கணித்தது. இப்ப உங்களுக்கு இது புரிந்து கொள்ளும் என எதிர்பார்க்கிறேன். ஆயினும் புரியாத பட்சத்துல அன்பு பெற்றோரை, அதுவும் தாய்மாரைத்தான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பருவத்தில் கரிசனை இருந்தால் இதை நீங்க அவதானித்து விளங்கி பிள்ளைக்கு விளக்கம் அளியுங்கள். இதில் ஒரு தவறும் இல்லை. ஏனென்றால் ஒரு தவறான நடவடிக்கைகளால் பழக்கினால் அது குற்றம். ஆனால் இது ஒரு பிள்ளையை திறமையாக மாற்றுவதற்கு பெற்றோரின் உதவியை நான் நாடுகின்றேன். சரி, இனி இலக்கு வழி வினாவுக்கு வருவோம். இதுக்கு கீழே இலக்கு வழி மாணவர்களுக்கான ஒரு வினா போட்டிருக்கிறேன். அதை அவதானிக்கோ. இதுல 4 சமசதுரங்கள் இருக்கு. அப்ப இது 5 என்பதை 4 என்று மாற்றிக்கொள்வோம். 4 ஒற்ற சதுரங்களை கொண்டு ஆக்கப்பட்ட இவ்வுருவின் சுற்றளவு, இந்த உருவின் சுற்றளவு ஒரு சிறிய சதுரத்தின் சுற்றளவு, ஒரு சிறிய சதுரத்தின் சுற்றளவில் எத்தனை மடங்கு என வினாவப்படுகின்றது. முதலில் பயன்படுத்தப்பட்ட அதே பயன்பாடு கீழே பயன்படுத்தி விடை காணுங்கள், வெற்றி அடையுங்கள் என கூறி அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.